கடல் என்ற பூமி மீதில் கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றங்கமுவாசை மாறுவ காற்றங்கமுவாசை மாறுவ கட்டுண்டு நித்தனிக்கா கும்பிக்கு உணவென்ற ஓயாத இரவும் பகலும் உண்டுண்டு உறங்குவதே கண்டதே அல்ல உண்டுண்டு உறங்குவதே கண்டதே அல்ல ஒரு பல நடைந்தில்ல நெடிகரையில் பந்த பாசங்களோடு ஆழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு தடவென்ற மெடிகரையில் பந்த பாதங்களோடு ஆழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு என்றும் சே என்றோ நீ என்றோ தாய் என்றும் சே என்றோ நீ என்றோ தமையனை வண்ணமா கடை நின்றோம் இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா நின்றோம் கடை நின்றோம் இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா ஈசனே சிவகாமி நேசனே ஈசனே சிவகாமி நேசனே இளைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே இளைவாள் நடராஜனே ஆதியில வேதநாத ஆதியில வேதநாத ஆதி அம்பலத்தில் ஆடுவாய்ந்த சோதியில் மாலையற்கு தோன்றாமல் நின்ற மாலம் அடிமுடியும் தேடி காண அம்பலவானவருடைய சீர்வாதத்தை நல்லருகை நாடலாக்கி நந்திதலையை குடமாக்கி ஐயன் நெல்லையத்தில் ராமர் பாடோ நெருகையில வீசுகோல அம்மா செங்காட்டு நீலியம்மா ஆயே செட்டி வழி மறித்தவளே பாப்பானை பழி வாங்க பலகை நல்லூர் பிறந்தவளே பழி கொண்ட இசைக்கு அம்மா உன்னுடைய புகழ் பாட
புகழ் பாட மனமதியிலே வந்தருள்வா செகியம்மா உன்னுடைய புகழ் பாட மனமதியில் அருள் புரிவா. ஐயா மனைவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா உக்காட்டு சுடல உள் மனமதியிலே அருள் புரிவா நாகம்மா அலம்பிகையே சக்தி மாடத்தி அலம்பிகையே மாடத்தி அம்பிகையே அடியாள் மனமதியிலே மனதில் வந்து அருள் புரிவா. ஐயா நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு குனிந்ததென்றால் வீசும் நாடு வீசும் இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மானிருந்து விளையாடும் மயில் இருந்து தொகையாடும் இருந்து தென் சொரியும் வீசி கனி சொரியும் மறுக்கை பிளா மரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு மாடு கட்டி போரடித்தா மாளாது ஜன்னல் ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடிக்கும் அழகு பழக நல்லோ ஆனை கட்டி போரடிக்கும் அழக பழக நல்லோ தன்னாதில பலகை நல்லோர் தன்னாதில அம்மையப்பன் ஆலயமோ குயிலனோட சங்கீதமோ கூத்தாடும் முறைகாரி பணிபடைகள் தான் முடித்து படிகளைந்து வாராளே வாராரே. ஹலோ ஹலோ பிரசாதம் வாங்காத நபர்கள் வடக்கு சித்தாவடி சென்று பிரசாதத்தினை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரசாதம் வாங்காத நபர்கள் வடக்கு தெரு சாவடிக்கு சென்று பிரசாதத்தினை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி பலகை நல்லூர்ல ஆமா அம்மையப்பனுடைய திருவாலயம். ஆமா செல்ல பலகை நல்லூரே. இந்த அம்மையப்பன் ஆலயத்திலே ஆமா நாட்டியம் ஆடி வரக்கூடிய யாரு? மாறுகண்ணு சிவகாமி தாசி. ஓ அந்த சிவகாமி தாசியா? சிவகாமி தாசி பெற்ற மகா யாரு யாரு? லட்சுமி என்ற இசைக்கு அம்மா. ஹலோ ஹலோ அண்ணனாகிய திருக்கண்ட நட்டுவனும் தாசி பெற்ற லட்சுமி என்ற இசைக்கையானவளும் அவளுடைய உடன் பிறந்த சகோதரன் ஆமா திருக்கண்ட நட்டுவனும் அம்மையப்பனுடைய அருளாலே ஆமா அண்ணன் திருக்கண்ட நட்டுவம் மிருதங்கம் போட சிவகாமி தாசி மகாலட்சுமி இசைக்கு பரதநாட்டியங்களாட இந்த நாட்டியங்களை காண பக்கத்துல உள்ள கிராமத்து மக்கள் எல்லாம் வருவார்கள். 18 பட்டி கிராம மக்கள் எல்லாம் சுத்தி வருதா? 12 மணி வரைக்கும் பரதநாட்டியம். ஆமா கோவில பிரசாதத்தை வாங்கி செல்வது வழக்கம். ஆமா கூட்டம் நாட்டம் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஆமா சிவகாமி தாசிக்கு அம்மையப்பன் அருளால் கிடைத்த இந்த லட்சுமி என்ற இசைக்கியானவா ஆமா 16 வயது அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறா. இருக்காள பக்கத்து கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாம் நாட்டியங்களை காண்பதற்காக கூட்டமும் 10 மணிக்கு பூசனா 6 மணிக்கே வந்துருவாங்க. அந்த ஆட்டத்தை பாக்குறதுக்கு அழகு அப்பேற்பட்ட அழகு. ஆமா ஆமா பரதநாட்டியம்னா அந்த காலம் விரும்பி பார்க்கக்கூடியவங்க.
அவ அம்மையப்பனுக்கு பூஜை செய்யக்கூடிய ஆமா காசியில இருந்து வந்த காசி வேதியர். ஓ காசி வாதியாரு. அம்மையப்பனுடைய ஆலயத்திலே ஆமா படியில இருந்து ஆமா அது படிக்கல்ல இருந்து கல் தூணுக்கு மறைமுகமாக இருந்து ஆமா வேதியர் ஆட்டங்களை பார்ப்பது வழக்கம். ஓ இந்த ஆட்டத்தை அப்படியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்க சிவகாமி தாசி மகள் லட்சுமி இசக்கியானவா ஆமோ இந்த பரதநாட்டியம் அரங்கேற்ற வேலை சிறப்பாக நடக்கும் பொழுது ஆமா அந்தன வேதியரோ கோயில்ல உள்ள அமுதுகளை எல்லாம் ஆமா பிரசாதங்களை மக்களுக்கு வழங்குவது வழக்கம். எவனா அந்த இலையில வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்க வழக்கம் தானே. அன்று இந்த லட்சுமியாக இசக்கியுடைய அழகை கண்டு மையல் கண்டு அவ கையில கொடுக்கவரு லேச கையை தொட்டு எழுவினார். இப்ப சக்கர பொங்கலை கையில கொடுக்க மாதிரி கையை தொட்டு இத எழுதுறாரு. பார்த்தா சிவகாமி தாசி தாய் கிழவி அவ கண்ணோட்டம் போடுதா. நாமல் குலமோ தாசி குலம் நம்ம இவ்வளவு நாள் ஆடி எவ்வளவு காலம்தான் ஆடி 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 நம்மளும் சாப்பிட முடியும். ஆமா அந்தன வேதியர் நம்ம ஆடும்போது நம்மளை ஏற்று பார்க்கல, நம்மள தொட்டு கையை தொடல. நம்ம மகளுடைய ஆட்டத்தை கண்டு ரசித்து மக மேல கண்ணா இருக்காரு. கண்ணோட்டம் போடுறாரு பாப்பா. வேதியரை வைத்து பணங்காசு உண்டாக்கலாம் என்று ஆமோ மகளுக்கு புத்தி சொல்வத மாதிரி சொல்லுதா. ஓ மவளை சண்டை பிடிக்காளா. என் மகளே லட்சுமியா லட்சுமியோ என்னுடைய வார்த்தைகளோ வார்த்தைகளோ அந்தன வேதியரோ அது யாரோ தெய்வம் நாமளுக்கு தான் வாங்கி ஐயா இல்லை என்று சொன்னோம் மானா சொன்னாமானா அவளுக்கு அள்ளி பணம் தந்திடுவார். தந்திடுவா. சாமி நம்ம கும்பிடும் குல தெய்வம். இத மாதிரி நம்ம கும்பிடக்கூடிய குல தெய்வம். நம்ம இல்லைன்னு சொன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய மனசு அவருக்கு உண்டு. அப்படியே பிற திறந்து அள்ளி அள்ளி கெட்டு கட்ட அவரோ அந்தன வேதியர், ஆமா நாமளோ நாட்டியம் ஆடக்கூடிய தாசி. தாசி குலத்துல பிறந்தவங்க. இங்கு வைத்து நாம் இவர்கிட்ட பேசினோம்னா ஆமா 4 பேர் பாத்து இங்க வாரவங்க போறவங்க எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. வாரவங்க போறவங்க எல்லாம் பாத்துக்கிடுவாங்க அம்மா. ஆமா அதனால ஐயருக்கு ஏதேனும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அவர்கிட்ட பேசணும்னு உனக்கு விருப்பம் இருந்தா அவளை வீட்டுக்கு வர சொல்லு. பாப்பான் வந்து கூட்ட நாட்டம் இருந்து பேசி பழவனா 4 பேர் என்ன சொல்லுவாங்க. ஹலோ வழிபட்டு பேசுவாங்கல்ல. ஆகையினால ஆமா வேதியரை அரண்மனைக்கு வர சொல்லு என்று அம்மா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டா. ஆமா அவன் சாமி வரம் கொடுத்தா என்ன செய்ய? சாமி வரம் கொடுத்தா நமக்கு பெரிய புண்ணியம் இல்ல நமக்கு. ஆமா பார்த்தார் வேதியர். ஆமா தாயே வரம் கொடுத்துட்டா. ஆமா 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 இனிமே நம்மளுக்கு என்ன பயம்? அப்படி உங்களுக்கு துணிச்ச வந்து ஏ அம்மா ஏ லட்சுமி சிகப்பு சிகப்பிலிடு சிகப்பிலிடுன்னு நீ வீட்டுக்கு போமா நான் வாரேன் என்று கோவில் வேதியரோ ஆமா இன்னைக்குமே கோயில்ல உள்ள பிரசாதத்தை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு கோவில் நடை அடைப்பது வழக்கம். ஆமா அன்னைக்கு பிரசாதத்தை அப்புறப்படுத்தல சுத்தம் செய்யல. ஆமா கரண்ட் அங்கெல்லாம் இழுக்கு அந்த வேதியரோ தாசி மீது மையல் கொண்டு என்னாச்சு சோப்பு இல்லைடுன ப்ளூ கலர் வந்திருக்கு. வேதியர் வார போது சிவகாமி தாசி அவா கைபதறி கால்பதறி லட்சுமி நம்ம குலதெய்வம் வந்திருக்கடி. நம்ம சாமி வந்திருக்காரு. நம்ம சாமி வந்திருக்காவோ. ஆமா வான்னு உள்ள கூப்பிடு இருக்கு என்று லட்சுமியானவரிடத்துல சொல்ல. ஆமா அம்மாளே நம்மளுக்கு உத்தரவு கொடுத்துட்டாளே. ஆமா அம்மா பணங்காசு சேகரிக்கணும்னு அவ ஒரு நாடகம் போடுதா. ஆனா லட்சுமி கணவனா நினைக்கா. ஆனா லட்சுமியானவ அவரையே தான் கணவனாகவே மனதில எண்ணினா. ஆமா சுவாமி அரண்மனைக்குள் அழைத்து வாரா வேதியர அரண்மனைக்கு அழைத்து வந்து சுந்தரஞ்சர் கட்டிலில ஒளிமெத்த தான் விரித்தார். வேதியர அமர சொன்னார். வேதியர அமர சொல்ல கிளவி சிவகாமி அந்த வேதியருக்கு அன்ன ஆகாரமெல்லாம் பொங்கினார்கள். வேதியருக்கு அன்ன ஆகாரம் பொங்கி அம்மா ஏ லட்சுமி அவளே லட்சுமி சாப்பாடு பொங்கிருக்க அவளை சாப்பிட சொல்லுனா. ஆமா இந்த சிறப்பான வேளையில பாடு நாமளுக்கு சாப்பிட்டு
சப்பரம் மஞ்ச கட்டிலே இளைப்பாருகின்றார். அந்த நேரத்திலே சிவகாமி தாசியானவா ஆமா சாமி வேதியரை வசப்படுத்தணும். ஆமா வேதியரை வசப்படுத்தணுமான மை சேகரிக்க வேண்டும் என்று ஆமோ குரங்கிழங்கெடுத்து தலை தனெடுத்து பிஞ்செடுத்தா அவன் நல்ல வாம்பு குழப்பெடுத்தா கூட்டி அரைக்கால வெற்றிலையில் மைதடவி என் மகள லட்சுமிய என் மகள லட்சுமிய என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய வார்த்தைகள் ஏமா லட்சுமி ஏ லட்சுமி சாமி சாப்பிட்டாவளா? ஆமா சாப்பிட்டாவளா? அம்மா ஏ தாயி ஆமா சாமி சாப்பிட்டாவளா? சாமி சாப்பிட்டாவளோ சாப்பிடலையோ? சாப்பிட்டாவம்மா. ஆமா இந்த வெற்றிலையில சுண்ணாம்பு நல்லா சொல்லுன்னு வச்சிருக்கேன். நல்ல கூட முடி சுண்ணாம மடச்சு குடி. நீ மடைச்சு கொடு. ஆமா இந்த சுண்ணாம்பு பிடிச்சதுன்னு வை. இப்ப உதடு சிவந்து நாக்கு செவந்தா அவர் நம்ம மேல பாசம் இருக்கு, நம்மளுக்கு அவர் மேல பாசம் இருக்கு. ஆமா உதடு குறியா புடி சிவந்திருந்தா நம்ம மேல அதிகம் பாசம் வச்சிருப்பான்னு தெரியும். சிவகாமி தாசி மகா ஆமையா அம்மா மை சேர்த்த வெற்றிலை என்று அறியாமல் ஆமோ அந்தன வேதியருக்கு வெற்றிலை மைதடவன வெற்றிலையை கொடுத்தா. ஆமையா வேதியரு வெற்றிலை பார்க்க தாம்பலம் அருந்தி ஆமோ மயவுண்ட மயக்கத்தால மயக்கத்தாலே மயக்கத்தால மயக்கத்தாலே அறையோன் வேதியரும் வியாதியாரோ ஆனை போல் தலையசைத்தார். அலையா ஜெயதேயா மதிமயங்கி நிற்காரே சப்ர மஞ்ச கட்டிலில மணி விளக்கதான மத்தியதான் தலையசைத்த லட்சுமியால் மணி விளக்கை தான மத்த சட்டை கலட்டுவதற்கு 90 பொன் கொடுத்தார். மார்பு சட்டை கலட்டுவதற்கு அந்த மறையோன் வேதியரோ மடி நிறைய பொன் கொடுத்தார். அரை சட்டை கலட்டுவதற்கு 500 பொன் கொடுத்தார். வாய் முத்தம் விடுவதற்கு வாய் நிறைய சுரணம் விட்டார். அந்த பாப்பான் லட்சுமியாய் சகி அம்மா கைபிடித்த கணவன் போல இழந்து விளையாடுவார்கள். ஆலையிட்ட மன்னன் போல இழந்து விளையாடுவார்கள். அன்புருக மனமுருக மனமுருக ஆசை வெள்ளம் அன்புருக மன உருக ஆசை வெள்ளம் கரை புரள ஆமா சுவாமி அன்று தங்கினார் வேதியர். ஆமா பொழுது விடிந்தது புறப்பட்டார் அரண்மனைக்கு. ஆமா 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 இப்படி இருக்க மறுநாள் அந்தன வேதியர் கோயில்ல ஆமா சாமிய குளிக்க வைக்க போறதில்ல, ஆமா ஆமா பட்டு பரிவட்டம் கட்ட போறதில்ல. கிடையாது. இங்க இருந்து போகணும் பூசை ஆமா பூசை பெட்டியை கையில் எடுத்து இதான் கூடுதல் இருக்காமா அமது வைத்து ஆமா அம்மையப்பனுக்கு அமுது படைத்து வணங்குவார். வணங்குவார். அந்த அமுது பிரசாதத்தோட ஆமா
லட்சுமி வீட்டுக்கு வருவார். இப்ப வேகமா ஓடியாரு, வேகமா வருவாரு. காசி வீட்டுக்கு போகணும்னா கையில பணம் இல்லைன்னா சும்மா போக முடியுமா? ஆமா. மறுநாள் இந்த கோயில்ல உள்ள ஓட்ட விழுந்த விளக்கு, ஆமா, நாகந்த மணி, ஓட்ட திருநாத்துக்கு அப்புறம் ஓட்ட கப்பர, ஓட்ட விழுந்த தாம்பலம், ஆமா ஆமா, ஓட்ட தீபத்தட்டு, நாக்கு அந்த மணி. சரி, இதான் யாரு? இங்க பாருங்க. ஆமா, ஹலோ, இதான் யாரு? நாக்கு அந்த மணி, ஆமா, இதெல்லாம் ஒரு சாக்கலை ஓடு கட்டி நல்ல பெரிய சாகல ஓட்டு கட்டி வேதியாரோ அதை கொண்டு வந்து கொடுப்பார். அடுத்து வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பட்டு பட்டாடை, ஏப்ப அவள காஞ்சிரம் பட்டு சின்னாளம் பட்டு, ஐயர் வீட்டில் பட்டுக்கு கேட்கவா செய்யணும்? ஏப்ப பட்டு கிழிஞ்சாலும் புட்டிக்கிட வச்சுக்கிடுவாங்க. அப்படியா? ஆமா, காஞ்சிபுரம் பட்டு, சின்னாளம் பட்டு, சின்னாளம் பட்டு இதுகளை கொண்டு வந்து கொடுப்பது. ஆமா. அடுத்த அந்தனர் வீட்டுல என்ன பொங்கல் அன்னைக்கு வரும் பாருங்க உருளி பானை, ஏப்ப அண்டா உருளி மாதிரி வச்சிருப்பா. இதுகளெல்லாம் இந்த பித்தாள பொருட்களையும் கொண்டு வந்து கொடுக்கிறார். நல்ல பெரிய சாகல ஓட்டி கட்டி கொண்டாந்து கொடுத்துட்டாரு. இப்படி இருக்க ஒரு நாளா பார்க்க அந்தன வேதியரோ ஆமா தாசி வீடு போகணும், போகணுமே, கையில பணம் இல்லை. கையில பணம் கிடையாதா? அந்தன வேதியரோ அம்மையப்பன் சிலையை பார்த்தார். இப்ப சிலை எப்படி மேக்க ஏட்டு பாக்காரு. 6 லட்சம் பொன் பொருளும் அம்மையப்பன் மேல ஆடாம அசையாம கிடக்கு. இப்ப ஆடல அசையில அப்படியே நகை சொல்லிச்சுக்கிட்டு இருக்காரு. வேதியர் பார்த்தார், நம்ம கையில பணம் இல்லை. ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன கொண்டுகிட்டு போவ? என்னத்தை கொண்டு போவ? அம்மையப்பனுடைய சிலை மேல ஆமா, அந்த காலத்துல 6 லட்சத்துக்கு மதிப்பு. ஏப்ப அந்த காலத்துல 6 லட்சத்துக்கு நகை நட்டு. ஏப்ப தங்க நகை நட்டு. சிலை ஆடுதா அசைதா? இத காலையில போட சாயந்தரம் போட்டு கலந்தா நம்மளும் டெய்லி போடவும் கலட்டவும் பூட்டவும் கலட்டவுமா இருக்கமே. ஆமா, இத கொண்டு போய் லட்சுமிக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? இத லட்சுமி கழுத்துல ஒண்டி போட்டா எப்படி இருக்கும் என்ற அந்தன வேதியரோ மங்கை மீது மையல் கொண்டு ஆமையா இந்த 6 லட்சம் பொன் பொருளையும் ஆமோ அந்தன வேதியரோ யாரோ அம்மையப்பன் கல்சிலையில் 6 லட்சம் பொன் பொருளை அப்படியே கலட்டுதார ஒரு கச்ச போட்ட வேட்டியில வேதியரும் கட்டுதாரே சுபகாமி தாசி மகா அந்த லட்சுமி இடமதிர வேதியரும் கொண்டு வந்து அம்மா அம்மா லட்சுமிய அரியனுட வார்த்தை கேளு, அம்மையப்பன் சிலையில தான் 6 லட்சம் பொன் பொருளை அப்படியே கொண்டு வந்தேன். கொண்டு ஏ லட்சுமி உன் கழுத்தை காட்டு, கழுத்தை காட்டு. 6 லட்சம் பொன் பொருளையும் லட்சுமியாக இசக்கியம்மா கழுத்துல பூட்டுதாரு. சுவாமி, இது அம்மையப்பனுக்கு உரிமைப்பட்டது, இது என் கழுத்துல போடலாமா? ஏ லட்சுமி, உன் கழுத்துல இந்த நகை இருக்க போய் தான் அந்த நகைக்கே மதிப்பா இருக்கு. கல்ச்சலே ஆடுதா அசைதா? நாமும் கலட்டணும், பத்திரம் பண்ணி வைக்கணும், திருப்பி பூட்டணும். இதுவே தான் எனக்கு வேலையா இருந்துகிட்டு இருக்கு. அதனால நீ அஞ்ச வேண்டாம். ஆமா சுவாமி, போடா களத்தா, எனக்கு ஒரே வேலையா போச்சு. உன் கழுத்துல இந்த 6 லட்சம் பொன் பொருளை போட்டவன எப்படி சொல்லிக்கு தெரியுமா? ஆமா, 6 லட்சம் பொன் பொருளை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார். அந்த வியாதியாரோ மறுநாள் பொழுதாச்சு, மறையவனும் நினைக்கார இன்னைக்கு தாசி வீடு போகணும். கோயில்ல உள்ள பொருளையும் கொள்ளையிட்டு கொடுத்தாச்சு, வீட்டுல உள்ள பொருளையும் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இனிமே நம்ம வீட்டுக்கு போனோம்னா 5-10 கையில இல்லாம போக முடியாது. அவள் குலமோ தாசி குலம், 10 ரூபாய் இருந்தா தான் நடை ஏத்துவா. நம்ம என்ன செய்ய ஏது செய்ய கையிலே காசும் இல்ல, கையில காசும் இல்ல, எனக்கு கடன் கொடுப்பார் யாரும் இல்ல. கையில காசும் இல்ல,
யாரும் இல்ல நம்மளுக்கு கடன் கொடுப்பார் யாரும் இல்ல யாரும் கிடையாது. ஐயா ஐயா பக்கத்து வீட்டுல 10 நாளைக்கு கஞ்சிக்கு தட்டுப்பாடா இருக்குன்னா ஒரு 10 100 கொடுப்பாங்க. ஒரு 10 ரூபாய் என்ன 5000 கூட கொடுக்கலாம். ஒரு அப்படியே ஒரு உடம்புக்கு சரியில்லை, ஆமா ஒரு ஆஸ்பத்திரி செலவு இருக்குன்னா ஒரு உதவியா உபகாரமா ஒரு 5000 கொடுக்கலாம். ஆமா போயிட்டு வாங்கன்னு கொடுப்பாங்க. ஒரு பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் சங்கடப்படுத்தாங்கன்னா ஒரு 10,000 கொடுத்து உதவுவாங்க. ஒரு 10,000 கொடுத்து தரவே வேண்டாம் வச்சுக்கோன்னு உதவலாம். ஆமா அதெல்லாம் விட்டுட்டு வைப்பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு கடன் கொடுக்க ஆள் இல்லைன்னு கவலைப்படுதாரு. இப்படி அவன பேரதுக்கு தரத்துல வைப்பாங்க. ஆமா அது யாரு கொடுப்பா போறதுக்கு? இதுக்கெல்லாமையா கடன் கொடுப்பாங்க. ஆமா வியாதியர் நினைக்க ஆமா ஆமா கையில காசும் இல்ல கடன் கொடுப்பார் யாரும் இல்ல யாரும் கிடையாது. காசு வீடு போகாம தலை சுத்துது. அந்தன பாப்பானுக்கு கண்ணெல்லாம் சிவந்து கை காலெல்லாம் பதறுது. அந்த வியாதியரோ வியாதி வியாதியரோ காசு வீடு வாராரு பனிமறையோ நான வரும். நம்ம தான் டெய்லி கொடுத்த பொருள் இருக்க இன்னைக்கு நம்ம லட்சுமியை தான் போய் பாப்பமே என்று தோலை துண்டுல மர்மையம் போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு தலைய கவுந்து. ஆமா யாமனா கையில துட்டுலன்னு வச்சுக்கோங்க, முகத்துல செளிம்பு இருக்காது. 10 ரூபா பாக்கெட்ல இருந்தா என் மருமகன் கூட்டாளி உங்களுக்கு என்ன வேணும்? பால் சாப்பிடுங்களா, கூடுதல் வேணுமா குறைஞ்சது வேணும் நான் கேட்பேன். அவ அதான் சாப்பிட கூடுதல் வேணும் போவோம். அப்ப அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காத. அப்ப செளிம்பு பையில செளிம்பு இருந்தா நமக்கு வந்து அது 10 ரூபா முகம் செளிம்பு இருக்கும். ஹலோ அப்ப துட்டிலாட்டா நமக்கு முகம் செளிம்பு இருக்குமா? மருமவனே ஆமா மாமா பாச்சி வைக்க பண்ணாவளா பாச்சி வச்சாவளா? அப்படியா? ஆமா நாளைக்கு நம்ம மேக்கப் போறோம்ல லிட்டரா வாங்கிட்டு வருவோம், கவலைப்படாதங்க. ஆமா அப்ப நம்ம கொடுத்த பொருள் இருக்கத்தானே செய்யுது. ஆமா அதாவது ஆனா பிறந்த ஆம்பளைக்கு 10 ரூபா கையில இருந்ததுன்னு வைங்களேன், அவருக்கு முகம் செழிப்பா இருக்கும். முகத்துல சிரிச்ச முகம் புன்னகையோட தம்பி தம்பி வாங்க சாயா கைய குடிங்க, வாங்க 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 கடை திறந்துரும், நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் வாங்க. ஆமா டைம் கழியல 12 ஆக போகுதா? கையில 10 ரூபா இல்லன்னு வைங்க, என்னத்த போவ பக்கத்து வீட்டு தம்பி நான் வாங்கி தரேன்னு கூப்பிட்டாலும் அவர் வர மாட்டாரு. ஏவனா அவருக்கு முகம் வந்து வாடி போய் இல்ல இவருங்க இருந்து கூட்டி கொண்டு கடையில விட்டுட்டு நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டா என்ன செய்ய? அது அப்படி போக கூடாது. நம்ம கையில வந்து பாக்கெட்ல கனம் இருந்தா தான் முன்னால போணும். நான் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய முடியும்? ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன? அதனால மாமாவை நம்பி போயிடாதங்க. தன் கையில வந்து நம்ம கையில வச்சுக்கணும், அப்பதான் ஒரு ஊர் வழியும் போக முடியும். அதனால வியாதியார் கையில பணம் இல்லாம பணம் எல்லாம் கிடையாம தலையதோ உங்க வந்து கொண்டு குனிந்ததல நிமிராமல் தோளிலே துண்டும் போட்ட கலகலப்பு இல்ல ஐயா கலகலப்பு காசி நல்ல பாப்பானுக்கு கலகலப்பும் இல்ல கிளுகிழப்பும் இல்ல, முகத்துல செழிப்பு கிடையாது அவருக்கு. லட்சுமியானவா ஆமா ஆட போயிட்டு வந்து ஆமா இந்த அம்மா அலுப்புனால அசந்து தூங்கிட்டா. போட்ட நகனட்டோட அசந்து தூங்குதா வந்து லட்சுமிய ஏசுறத மாதிரி ஏசுதா தாய் கிழவி அந்த சிவகாமி தாச்சி. அடியன் மகளே லட்சுமிய இதுதானா சோழி உனக்கு லட்சம் பொண்ணு தருவாரிடம். ஹலோ ஹலோ பேசினா பலமும் உண்டு பிச்சை எடுக்கும் பாப்பானிடம் பேசி பலனும் இல்ல காத்திருந்து தூங்குறானே
அழுவடி நாய் போல செத்தவனே செத்தவனே பாப்பானே செத்தவனே பாப்பானே திண்ணை விட்டு வெளியே போடா அந்த தாய் கிழவி சொன்ன போது பார்த்தாரு பாப்பானோ இம்புட்டையும் மவட தானே சொல்லுதா ஆமா அப்ப அம்மா சொல்ல மவ கேட்டுக்கிட்டு தானே இருக்கா உள்ள இருந்து கேட்டுதானே இருக்கா இதுக்கு தானே சொன்னாங்க ஆமா அம்பிலும் கொடிய கண்ணால் ஆயிரம் சிந்தனை உடையாள் சிந்தனை உடையாவள் விலை மாதவர்களை நம்பினவர்கள் நாயிலையும் கேடுன்னு இதுக்குத்தான் சொல்லியிருக்காங்களா ஓ இதுக்கு தான் சொல்லிருக்காங்களா இப்படி சண்டாளி தாசி குலம்னு நிரூபிச்சிட்டாளே ஆமா இனிமே நம்ம வீட்டுக்கும் போக முடியாது வீட்டுக்கு போக முடியாது கோயிலுக்கும் போக முடியாது ஆமையா கோயிலுக்கு போனா அம்மையப்பன் கழுத்துல இருந்த நகரட்டை எங்கன்னு கேட்பாங்களே அப்ப என்ன சொல்ல நம்ம என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று ஆமா என்ன செய்ய ஏது செய்ய யாரே செய்ய அந்தன வேதியரும் யாரோ மனவருத்தம் கொண்டல்லவோ கொண்டல்லவோ யாருடைய சுவாதீனையா சுவாதீனையோ அந்த யமனுடைய தீவினையா தீவினையோ அவன் இருந்தா எழப்பம் ஐயா இழப்பமையோ ஐயா எழப்பம் ஐயா இறந்தாலும் குற்றம் இல்ல குற்றமில்லே இறந்தாலோ குற்றமில்ல நம்ம வாழ்ந்தா எழப்பம் ஐயா எழப்பம் இழப்பமையோ மாண்டாலும் குற்றம் இல்ல குற்றமில்லே மாண்டு மடிந்திடணும் மடிந்திடணும் மரணமாகி போயிடணும் போவிடணும் செத்து மடிந்திடணும் மடிந்திடணும் செத்து மடிந்திடணும் சிவலோகம் சேர்ந்திடணும் சாந்திடணும் போட், 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 போட். இன்னைக்கு சிவலோகம் சாந்திடணும் ஐயா மனம் போன போக்கு எல்லாம் மறையோன் வாராரு கால் போன போக்கு எல்லாம் கால் போன காலி பாப்பானோ வாராரு அவருக்கு கால் போன போக்கு எல்லாம் அந்த மறையோனு வாரார போட் 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 எங்க போவ ஏது செய்ய நம்ம என்ன செய்ய இருந்தா என்று அந்தன வேதியரோ மனம் போன போக்கெல்லாம் வாராரு அவருக்கு கால் எங்கெங்க போகுது அந்த தடத்தை பார்த்து போறாரு வேதியர் வாரபோது ஒரு இருண்ட கள்ளி மூட்டை கண்டார் அப்படின்னா என்ன தெரியுமா? கொடிக்கடி பந்தாட மாதிரி கொடி கள்ளி நல்ல கொடை மாதிரி நிற்கும் பார்த்துக்கோங்க அந்த இருண்ட கள்ளி மூட்டருகிலே போய் உட்கார்ந்தார் சோர்ந்து உட்கார இசக்கியாகிய லட்சுமியானவா பதறி முழித்தான் ஏ அம்மா அம்மா அவ வந்தாவளா யார் வந்தாவளா அவ ஏன் அங்க வராவோ வந்தான் நாக்க புடுங்குத மாதிரி 4 வார்த்தை கேட்டேன் எந்திரிச்சு போயிட்டாம்னா அம்மா நீ என்ன கேட்ட காத்திருந்து தூங்குறான் கழுவடி நாய் போல செத்தவனே பாப்பானே என் திண்ணை விட்டு போடானே போயிட்டாரு அம்மா அன்னைக்கு நீ என்ன சொன்ன அந்தன வேதியரோ நம்ம குல தெய்வம்னு சொன்னியம்மா
நம்ம குலதெய்வம் இன்னைக்கு நாயின்னு கேட்டுட்டிய பேசிட்டியே. நான் போட்டிருக்க நகை நட்டெல்லாம் அவர் போட்டது தானே, அவர் போட்டதானே நவ நட்டலாம் அதனால அவரையே நான் அழைத்து வர போறேன் என்று என்று அம்மாளிடம் சொல்லிவிட்டு அம்மாளிடம் சொல்லிவிட்டு அம்மாளிடம் சொல்லிவிட்டு லட்சுமியா இசக்கியாவா வேதியர் போனதோரு காத்தடத்த பார்த்தல்லவோ காத்தடத்த கண்மணியும் வாராளே ஆமா அப்படியா வேதியர் போன கால் தடத்தை பார்த்து வருகின்றார் ஆமையோ லட்சுமி அவார போத வார போது அந்தன வேதியர வேதியாரோ இருண்டகளி மூட்டருகில் மூட்ட ஐயா மூட்டருகில் இருக்க கண்டா லட்சுமியா லட்சுமி அந்த லட்சுமியும் இருக்க கண்டு ஐயா வேதியர எங்க அம்மா சொன்னான்னு நீங்க வரலாமா? நீங்க வரலாமா? ஏ லட்சுமின்னு ஒரு சத்தம் நீங்க கொடுத்தா போதுமே, போதுமே போதுமே. உங்க பின்னால நான் வந்திருப்பேன்னு ஆமையோ நான் ஓடி வந்த கலைப்பா இருக்கு ஐயா. ஆமா உங்க காலை நீட்டுங்க, நைட்டுங்க உங்க மடியில என் தலை வைத்து ஆமா தலை வைத்து ஆ, அப்படியே செத்த தூங்குதேன். ஆ, ஆமா அப்படியே தலையில செத்த தூங்கணுமா? ஆமா உறக்கம் வரும்ல, மடியில படுத்தா உறக்கம் நல்லா வரும். எந்த மாதிரி எங்க தூக்குவாரு, எந்த படுக்கத்தானே சொல்றாரு. கொஞ்ச நேரம் ஆ ஆ உங்க மடிய காலை நீட்டுங்க, நீட்டுங்க நீட்டு. உங்க மடியில கொஞ்ச நேரம் நான் அசந்து தூங்கணும். ஆமா அசந்து தூங்கணும் ஐயா. வேதியர் நினைக்காரு சண்டாளி தண்டாளி நம்மகிட்ட இருக்கதெல்லாம் புடுங்கிட்டாளே, ஆமா நம்மகிட்ட இருக்கிறது நம்ம என்ன இருக்கு, என்ன இருக்கு, நம்ம உயிர் தானே இருக்கு, நம்மகிட்ட இருக்கிறது உயிர் தானே இருக்கு. இவ அதையும் வாங்க போறாளா, ஆமையா என்னதான் செய்தான்னு பாப்பமே. பாப்பமே அவ என்னதான் செய்தானே காலை நீட்டினார், மடியிலே லட்சுமி தலையை வைத்து வைத்து கண் அசந்து தூங்குறா. ஆமையா அவ ஏன் அசந்து தூங்குதா? ஏன் தூங்குதா? லட்சுமியால் மணி முடிய கோதி வகுந்தார். ஆமா தலைய கோதினார் இல்லையா, ஆமா அம்மாளுக்கு கண் அசந்து தூங்குதா. ஆமா அம்மு. கண் அசந்து தூங்கும் போது காசி பாப்பானோ இன்னோதாரே மனவாதிலே ஏ சண்டாளி, நம்ம கொடுத்து கொள்ளையிட்ட கொடுத்த பொருளெல்லாம் அங்கமெல்லாம் பூட்டி இருக்காளே, மேல இருந்து கீழே வரைக்கும் போட்டிருக்கான நவையா. அதனால ஆ வேதியர் பார்த்தார், வஞ்சகம் செய்த இவளை கொல்லாம நம்ம போகக்கூடாது. கொல்லாம ஒரு விட்டு போக கூடாது. தாய்க்கிழவி செய்த தப்புக்கு அவ என்ன செய்வா பாவம். அவன் என்ன செய்வா பாவப்பட்டா. அதுக்குத்தான் சொல்லுவாங்க, பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைகளை வந்து தான் சேரும்பாங்க. ஆமா கண்டிப்பா பிடிக்கத்தானே செய்யும். ஆமா ஆகையினால ஆமையோ லட்சுமியானவளை நாம் சம்காரம் முடிக்க வேண்டும் என்று என்று தொடையாள பொம்மனால் கோமித்து காசி தலையதைய தூக்கி வைத்து கிளவி பெத்தம்மாக ஏ காசி பெத்த திருமகளா அந்த இசக்கியான லட்சுமியா அவன் இருண்டகள்ளி மூட்டாரு ஐயா பக்கத்தில் கிடந்ததோரு படல கல்லதையும் தான் எடுத்து காசி நல்ல பாப்பானோ காசி நல்ல பாப்பா அந்த தாசி மேல போடுவார
ஓடும் போது கல் விழுந்த காரணத்தால் தலை நிறைந்து கண் விழித்தார் ஏ சண்டாள வேதியர தஞ்சம் என்று வந்த என்னை சரிமோசம் செய்தாயடா உன்னை நம்பி வந்த என்னை ஏ வந்த என்னை உயிர் பலி செய்தாயடா உன்னை நம்பி வந்த என்னை ஏயாவாவி சண்டாளா எனக்கு யாருடைய சோதனை அடடே யமனுடைய தீவினை காலத்தில் விதி பயணம் கடவுளோட சோதனை எனக்கு ஊழியின் விதி பயணம் உடையவன் சோதனையா எங்க அப்பா செய்த பாவம் தானே அம்மா செய்த தீவினையா நான் முன் செய்த பாவம் தானா பாவம் தானா முடிந்ததோ எந்த எந்த தலையதவும் நெறிந்த போது வாய் திறந்து பேசும்போது வஞ்சகம் கொண்டதொரு பாப்பானோ பருவம் கல்லை தூக்கி தலையில போட்டவன் மவன் இன்னும் வாயிலா பேசிக்கிட்டு இருக்கா அப்ப இவனும் சாவலியா இவளை இப்படி அறவீரும் குறவீரமா விட்டுட்டு போனோம்னு வைங்க ஏன்னா பின்னால வந்துருவான் அந்த மறையோன் வேதியரோ மங்கை மீது கோபத்தை கொண்டு ஐயா மறுபடியும் கல்லெடுத்து அவ மண்டையில போடுவாள் அந்த மண்டையில போட்ட கல்லால் கண் விழித்து கள்ளி கொப்பை கள்ளி சாட்சியாக பாப்பாளா ஏ ஆண்டவா பகவானே என்ன சதிமோசம் செய்தானே சண்டாள வியாதியனு இவனை நாளை ஒரு காலத்தில பழிக்கு பழி வாங்கணுமே பழிக்கு பழி கள்ளி கொப்பு சாசியாக சொல்லணுமே நாம் பழிக்கு பழி வாங்கணுமே கள்ளி கொப்பு சாட்சியாக சொல்லணுமே ஏ ஆண்டவா பகவானே தஞ்சம் என்று வந்தேனே சண்டாள வேதியன் என சதிமோசம் செய்தாரே ஆண்டவா பகவானே நான் ஒரு தப்பும் பண்ணலையே நான் அநியாயம் செய்யலையே அந்த நர பழிக்கலையே பாப்பா நான் வந்ததொரு விவரம் அறியாம கல்லெடுத்து தலையிலே போட்டு என்னை கொண்டுட்டானே என் கண் விழித்து கள்ளி கொப்பை சாசியாக நான் பார்த்ததினால கடவுளார் அறிய பாப்பானை பழி முடிக்க கள்ளிக்கொப்பை நீதான் சாட்சி என்று அந்த சிவகாமி தாசி மகா லட்சுமியானவள் மாண்டாள மடிந்தா மரணமாகி செத்தாளே மடிந்தாளே அவ செவலோகம் சேர்ந்தா மடிந்தாளே
என்றாளே லட்சுமியம் ஆண்ட போது அவளுடைய அரண்மனையில் அண்ணன் நான நட்டு வேணும் அம்மாளுடைய இடமதில அம்மா அம்மா என்றாயே அம்மா தாயாரே சொல்லிடம்மா நம்ம தங்கச்சிய எங்க அம்மா தமையனும் கேட்ட போது அந்த சண்டாளி தாய் கிழவி ஐயா நட்டுவா உன் தங்கச்சி வியாதியர் மேல மையல் கொண்டு கையில பணம் இல்லாதவன வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அதனால 4 வார்த்தை நாக்க புடுங்குதாக்குல கேட்டேன் போயிட்டான் உன் தங்கச்சிக்காரி வந்தா அவரோட தான் வருவோம்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா அவரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராத தங்கச்சிக்கு 4 புத்திய சொல்லி 5-6 குடுப்பு கொடுத்து அவளை போய் கூட்டிக்கிட்டு வா என் மகன நட்டுவன என் வார்த்தை கேள்மகனை அழைத்து வந்தார் அழைத்து வந்தார் நம்மளுக்கு வீண் செலவு வரும் மகனே வரும் மகனே பாப்பானை அழைத்து வந்தா பணங்காசு செலவாகும் அந்த நேரம் அழைத்து வந்தா அதிக பணம் வேணும் அப்பா மிச்சம் பொன் தருவாரியை பேசிங்க பலனும் உண்டு பிச்சை எடுக்கும் பாப்பானை வைத்து நித்தனாமல் சோறிடலாமா ஏ ஐயா பாப்பானை அழைச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன் பணத்துக்கு செலவு வரும் வியாதியரை அழைத்து வந்தா வீண் செலவு வரும் லட்சம் பொன் தந்தா வச்சு சாப்பிட சொல்லலாம் பிச்சை எடுக்கும் பாப்பானை வைத்து நாம் நித்தம் சோறிடலாமா அதனால மகனே திருக்கண்ட நட்டுவா உன் தங்கைக்கு புத்தி சொல்லி தங்கையை மட்டும் அழைத்து வாடா தானே மறையோனை விட்டு வீடு புத்தவேளும் சொன்ன போது திருக்கண்ட நட்டுவானோ தங்கையுட கால் தடத்தை தமையனும் பாப்பானா அவ தமையால் போன பாதம் நோக்கி தமையனுமே வாரானே கால் தடத்தை கண்டு கண்டு அவன் காட்டு வழி வாரானே அப்படி வருகிற வேளையில பக்கத்துல நல்ல பெரிய ஓடை ஓஹோ இந்த ஓடைக்கு பக்கத்துல இருண்ட கள்ளி மூடு அந்த இருண்ட கள்ளி மூட்டு அருகிலே இறந்து கிடப்பதை கண்டார் வியாதியாரோ அவளை சம்காரம் செய்துவிட்டு 6 லட்சம் பொன் பொருளை ஆடாம அசையாம அப்படியே கலட்டி கச்சை போட்ட வேட்டியில பொட்டலமா கட்டி விறுவிறுன்னு புறப்பட்டு வந்துட்டார் அந்த வியாதியார் இருப்பார்னு பார்த்தா பாப்பான காங்கலிய எட்டி பார்த்தார் இரண்ட கள்ளி மூட்டருகில் தங்கை இறந்து கிடப்பதை கண்டு சண்டாள பாப்பானே என்னுடைய தங்கையத்தான் சதிமோசம் செய்தாயடா அடே உன்னை நம்பி வந்தவள உயிர் பழியும் செய்தாயடா ஐயோ என்ன செய்வேன் என் தமையால நான் இழந்து
தரணியில வாழலாம் பிறப்பால நான் இழந்து பூமியில வாழலாமா முத்து முத்தா முகங்கள் எல்லாம் ஆறாக அங்கமெல்லாம் வடிப்பாள் பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிக்க நம்ம அம்மாளால தானே இந்த கதி தங்கச்சிக்கு வந்தது. இப்படி ஒரு தங்கையை இழந்த நான் உயிரோட இருக்கணுமா? தங்கையோடு சேர்ந்து நம்மளும் செத்துறணும். வீட்டுக்கு போனா நம்ம அம்மா இவள மாதிரி நம்மளையும் செய்ய மாட்டான்னு என்ன காரியம் இருக்கு? தங்கையின் பக்கத்திலே படுத்துக்கொண்டு மறையோன் அவளை கல்லெறிந்து கொன்றான் பாருங்க. அதே கல்லையும் தான் எடுத்தா அண்ணார்ந்து மல்லார்ந்து படுத்துக்கொண்டு அந்த கல்லை எடுத்து தன் தலையை தானே நெரித்து கொண்டான். அவனும் உயிர் பிரிந்தார். மாண்டு மடிந்து மரணமானார்கள். அந்த காசி நல்ல பாப்பானு 6 லட்சம் பொன்பொருளை கையாதியில எடுத்துக்கொண்டு காசிக்கும் போயிடலாம், காசிக்கும் போயிடலாம், வட்டி வாசிக்கு வாங்கிடலாம், கப்பலும் சேர்த்திடலாம், கவலை நமக்கு இல்லையே என்று கைதட்டி பாடிக்கொண்டு கைதட்டி பாடிக்கொண்டு காலி வேதியரோ ஆறாரே காசிக்கும் போகலாம், வட்டி வாசிக்கும் கொடுக்கலாம், வட்டிக்கு வாசிக்கும் கொடுத்து பணக்காரனா கப்பலும் சேர்க்கலாம், கப்பலும் கடலுக்குள்ள சேர்க்கலாம். கவலையும் நமக்கில்லை என்று கைதட்டி பாடிக்கொண்டு வருகிறார் வேதியர். ஆமையா, அப்படி வருகின்ற பொழுது இந்த கல்லை கொண்டு லட்சுமி மேல தலையில எரிஞ்சார் பாருங்க. ஆமா, இந்த ரத்த வெறி இவருக்கு தாகமா இருக்கு. ஆமா, பாவமா தானே இருக்கும். பாவமா இருக்கா? தாகமா இருக்கு. தாவம் தாவம் சரிதான், ரத்த வெறியோட வர தாகத்தை தணிக்க வேண்டும் என்று ஆமையோ காசி வேதியரோ வருகின்ற பொழுது அதோட பாடு நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஆமா, எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுக்காரர் பேரையே சொல்லிட்டு வராருன்னு அம்மா வருத்தப்படுவாங்கல்ல. வைய மாட்டாங்க, வருத்தப்படுவாங்க. 1000 பெரியமா நகரத்திலே வாசகம் செய்யும் நையாண்டி மேல இசையிலே தவில் வித்துவான். அப்பா தவில் வித்துவான். அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஐயா மாரியப்பன் அவர்களும் முத்துலட்சுமி சுப்புலட்சுமி அவர்கள் அன்பு கருத்தினாலும் மாரியப்பன் அவர்கள் துணைவியார் சுப்புலட்சுமி அன்னார்கள் அன்பு திருக்கரத்தினாலே எப்படி ஒட்டுதுன்னு பாருங்க. அப்படியா? பாசத்தோடு நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக 1000 பெரியமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய ஐயா தவில் வித்துவான் மாரியப்பன் அவர்கள் சுப்புலட்சுமி அவர்கள் சார்பாக 101 ரூபாய் 101 லட்சமாக வாரி வழங்கி உள்ளார்கள். அவர்களுடைய வழி வழி வம்சங்கள் எல்லாம் உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு வாழ வேணும். செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகிய மனைவியோடு எங்க மாயாண்டி சுடல அருளாலே
உங்கள் குடும்பம் எல்லாம் குடும்பம் எல்லாம் மங்கள வாழ்வா வாழ வேண்டும் அரே அம்மாளுட அருளாலே சுடலை அருளால அப்படி அந்தன வேதியரும் வருகிற வேளையில தாகமா இருக்குதென்று தாகத்தை தணிப்பதற்கு அக்கம் பக்கம் பார்க்கார பார்க்கும் வேளையில பாலும் கிணற்றை கண்டார் பாலும் கிணற்றதில தாகம் தணிப்பதற்கு ஓங்கும் பொட்டணத்தை வைத்துவிட்டு தண்ணீர் குடுவை கையில் எடுத்து கிணத்துக்குள்ள போடும்போது கால் பொந்துக்குள் இருந்ததோரு கருணாகம் வந்தல்லவோ கருணாகம் காலாநில தீண்டிடுவான் பொந்துக்குள் இருந்து வந்த கருணாகம் ஆமா காசி வேதியர் காலை ஓங்கி போயிடுச்சு ஆமா ஏதோ இங்க கோச்சிக்குது இந்த கருணாகம் தீண்டினதை கண்டார் காசி பாப்பான் பாப்பா பாப்பா ஐயோ கண்டவர்கள் உண்டா உண்டா உண்டான்னு அபயம் போட்டு அங்க எங்க ஓடுதார் ஆமா அங்கே இங்கே அமைச்சத நல்ல மத்தியான வெயில் மத்தியான வெயில் கருநாக விஷம் தலைக்கு ஏறி ஆமா மாண்டு மடிந்தார் மரணமானார் மாண்டி மறந்தார் செத்து மடிந்தார் சிவலோகம் சேர்ந்தார் ஏண்டா இந்த 3 உயிரும் கைலாசம் போய் நிக்கி ஆமா கைலாசத்துல போய் நீக்கி இந்த சிறப்பான வேளையில ஆமா பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆமையா ஆதரித்த ஆ செல்ல சீமான்கள் சீமாங்கள் இந்த ஆசாத்து நகரத்திலே ஆமா வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா சாமி பாசத்திற்குரிய பாசத்தை நிறைந்த நம்ம மகன் மகன் வருங்காலத்து வில்லிசை கலைஞர் ஆமா வில்லேஜே கலைஞர் எங்களை பூரா அவர் தான் கூட்டிட்டு ஆமா வாய்க்காப்பால ஐயம்மாளுடைய சிசிய பிள்ளை ஆமா ஐயம்மா சிசிய புள்ள ஆமா நம்மளுக்கும் சிசிய பிள்ளை தானே ஆமா கண்டிப்பா அவளுக்கு 2 சிசிய புள்ள வேணுமில்ல கலைஞர்களை வளர்த்து விடணும் கண்டிப்பா வளர்த்து விட வேண்டியானே நம்ம கலை வாழணும் ஆமா கண்டிப்பா நம்ம கலைஞர்களுக்கு ஆ அழிவு உண்டு ஆமா கலைக்கு அழிவு கிடையாது கிடையாது ஒரு காலம் கிடையாது ஆனா இதுல பாத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த டீம்ல அப்படியா அதனால இந்த கலையை இன்னும் மேலும் மேலும் வளர வைக்க வேண்டும் என்று என்று பல தலைமை பாடகர்கள் ஆ பல சிசிய பிள்ளையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் ஆமா இன்னும் உருவாகி மேலும் மேலும் உருவாகி உலகம் சமுத்திரம் ஆமா உலகம் அதுல எல்லாரும் வாழணும் நம்மளும் வாழணும் எல்லாரும் வாழணும் நம்மளும் வாழணும் நம்ம மாத்திரம் வாழணும்னு நினைக்கிறோம் அப்படி வருங்காலத்து வில்லிசை ஆ தலைமை பாடகர் பாடர்கள் வாய்க்காப்பால ஐயம்மாள் அவர்களின் சிசிய பிள்ளை ஆமா ஐயம்மா சிசிய புள்ள ஐயம்மா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா ஐயா ஸ்ரீ முப்படாதி அம்மன் அமையா ஸ்ரீ மாரியம்மன் துணையாக வாழும் வாழும் தென்காசி கலைக்குழு யூடியூப் சேனல் சேனல் வச்சிருக்காப்ல ஆமா ஆ. அம்மா உவ்வா. இங்க வச்சிருக்காவளோ ஆமா அங்க நிட்டப்படாது அங்க பாட்டு அது ஏழு அப்படியா ஆ. அப்ப இவன் அண்ணா தம்பி வச்சிருக்காவனே தென்காசி கலைக்குழு ஆ அதாவது நம்ம எல்லாரும் கலைஞர்கள் சரிதான் இதை தலைமை கொண்டு ஆ தென்காசி கலைக்குழு யூடியூப் சேனல் ஆமையா ஸ்ரீ முப்படாதி அம்மன் முளப்பாரி மற்றும் கிராமிய கலைக்குழு ஆமா சார் கும்மி பாட்டும் படிப்பாரு முளப்பாரியும் போடுவாரு வில்லும் படிப்பார் ஆமா 3 தொழில் இருக்கு அவர்ட்ட சகலகலா வல்லவன் ஆமா அதோட கட்டிட கலைஞரும் கூட ஆமா கட்டிய கடை கொத்தனாரு கட்டிட கலைஞர்னா சிவில் இன்ஜினியர் ஆமா சாதாரண ஆளு கிடையாது சரிதான் ஆ, அதுக்கு ஆ ஆமா சமஸ்கிருத கணபதி ஹோமமும் ஐயா வளர்ப்பாங்க அப்படியா அது இருக்கா கந்திஷ்டியும் கழிப்பாங்க சரிதான் அதனால எனக்கு கண்டக்ட் இருக்கு இத்தனையும் படிச்சிருக்கோம்னு வாயில இருந்து சொல்லுதாங்களா ஆ சொல்லல சொல்லல அதுதான் அமைதியான பிள்ளை ஆமா நல்ல எதையும் காட்டிக்கிட கூடாது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் புள்ள அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா
நமது அருமை மகன் மகன் வி பிரகாஷ் அவர்களும் ஆமையா அதோடு ஆ கன்னடம் லட்சுமி அவர்களும் அவர்களும் பெருமாள் என்ற சின்ராஜ் ஆமையா பூக்கடை பூக்கடை மற்றும் லட்சுமி அவர்கள் அவர்களும் மாரியம்மாள் அவர்கள் அம்மா பச்சாத்தான் அவர்கள் ஆமையா இந்த ஆசாத்து நகரில் வாசகம் செய்யும் செய்யும் செல்ல சீமான்கள் சீமாங்கள் கும்மி பாடல்கள் சார்பாக ஆமா குவிப்பாடுகள் சார் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே மேடையில நம்மளுக்கு நேற்று நைட்டு வில்லு முடிச்ச உடனே டீ டீ நேற்று மேடைக்கு 6 பேருக்கும் காப்பி காபி காபி 12 கேக்கு 12 கேக்கு இந்த நேரம் பார்க்க நான் மாலையை போட்டேன்னு ஆமா அதான் முட்டை சாத்திருக்கின்றாவோ என்கிட்ட ஆ ஆமா எங்க கட்டக்காரரு ஆ முட்டை சாத்திருக்கு மச்சான் ஆமாம் நீங்க 3 வாரம் சாப்பிட கூடாது எவ்வளோ வைத்தறிச்ச அதோட இன்னைக்கு காலையிலையும் ஆ நம்ம 6 பேருக்கு 2 பார்சல் காப்பி 2 பாத்தல் காபி 6 பேருக்கு 12 வடை 12 நம்ம அம்மாளுக்கு நம்ம அன்பளிப்பு செய்து நம்ம ஆதரித்து உபசாரம் செய்ய வேண்டும் என்று அப்படியா அதோட இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எனக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக அம்மா அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய புரியா ஸ்ரீ முப்படாதியம்மன் மாரியம்மன் துணையாக வாழும் வாழும் தென்காசி கலைக்குழு யூடியூப் சேனல் அம்மா உரிமையாளரும் கூட ஸ்ரீ முப்படாதியம்மன் முளப்பாரி மற்றும் அம்மா கிராமிய கலைக்குழு ஆசாத்து நகர் ஆமா அவர்களுடைய தொடர்புக்கு செல் நம்பர் ஆமையா 701 ஆ 2 701 ஆமா 01 00 00 87 ஆ 006 6 006 தொடர்பு நம்பர் நம்பர் இப்படிக்கு வி பிரகாஷ் அவர்களும் அவர்களும் கன்னடம் லட்சுமி அவர்களும் அவர்களும் பெருமாள் என்ற சின்ராஜ் அவர்கள் அம்மா பூக்கடை பூக்கடை மற்றும் கும்மி பாடகிகள் அம்மா லட்சுமி அவர்கள் மாரியம்மா அவர்கள் பச்சாத்தான் அவர்கள் இவ எல்லாரும் சேர்ந்து இவ கூட கும்மி படிக்கக்கூடிய ஆளு ஆமா கும்மி அடிக்கக்கூடிய ஆளு இவர்கள் சார்பாக அம்மா நாமளுக்கு 201 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள் ஆமையோ அன்னார்களுடைய வழிவெளி வம்சத்தார்கள் எல்லாம் அம்மா வாழ வேணும் 100 கோடி வாழ வேணும் 100 கோடி மலை முருகன் அருளாலே மலை முருகன் அருளாலே அவர்கள் எந்த முகம் அதுதான் போன தங்க முகம் வாழ வேணும் ஆள் போலே இலை அருகில் அவர்கள் உண்டு மூங்கில் போலே மண்ணு கட்டி மூங்கில் போலே மண்ணு கட்டி முசியாமல் வாழ வேணும் முசியாமல் முடியாம வாழ வேணும் முடியாம வாழ வேணும் அப்படி இந்த லட்சுமியுடைய உயிரும் நட்டுவன் உயிரும் காசி வேதியருடைய உயிரும் அம்மா கைலாசம் போய் முழங்கி நிற்கி ஆமா கைலாசத்துல போய் முனங்கி நிக்கி என் தாயாக லட்சுமி சிவனை அழைத்தார் ஆமையோ ஆண்டவா பகவானே பரம்பொருள் அம்மா ஆண்டவா பகவானே பரம்பொருளே பரம்புடலே சுவாமி சாமி ஒரு பாபமும் அறியாத என்னை என்ன பழிமோசம் செய்த பாப்பான பாப்பான மண்ணுலகில் நம் மறுபிறவி எடுத்து விட்டு பழி முடித்த பாப்பானை பழி வாங்கணும் ஐயா ஆமையோ அதுக்கு ஆண்டவா நீங்க தான் எனக்கு அனுக்கரகம் செய்யணும் அம்மா அப்படியே ஆகட்டும் என்று சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்தார்கள் அளவிட்டார்கள் சாதக பலன் இவங்க எங்க போய் பறக்கணும்னு விதி இருக்கு அம்மா சாதக பலனை பார்க்கும்போது ஆமையோ சாதக பலன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழோ நாடு நாடு கோடமலை ஒளியும் நாடு ஒளியோ
குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மாதம் 3 மழை பொழியும் மழை வருடம் 3 பூவிளையும் மாடு கட்டி போரடித்தாபோ மாலாது ஜன்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் போரடிக்கும் அழகு திரு நாடது சோழ தேசம் தன்னாதியில சோழ மகாராஜ மன்னன் மன்னவன் தேவியுமா அவர் மனைவி சுரணவள்ளி அந்த மன்னவன் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்துவார் குண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்துவாரார் எள்ளுக்கு எண்ணெய் போல என பிரியா தோழர் போல ஒவ்வொரு நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்துவாரார் நகமும் நல்ல சதையும் போல அவர்கள் நலமுடனே வாழ்ந்து வாழ்ந்து வாரார் சோழ மகாராஜனுக்கு 7 கோபுரமா எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரையும் அங்கனமும் சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபமா மடப்பொழியா காவலர்கள் யாவலர்கள் களஞ்சிய பொந்திரவியங்கள் அணை கட்டும் சாவடியா சேர்ந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடமா கொட்டார சாவடியா 1000 மந்திரியா 64 தலையாரிகள் மந்திரியும் பிரதானியும் மற்றும் உள்ள செயலிகளும் இந்த நல்ல பெருமையோடு இருந்து அரசு செய்து ஐயா அரசு செய்யும் நாளையில சோழ மகாராஜனுக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு மாளிகையும் தான் இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு என்ன இருந்து என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை அங்கே இல்லை ஏந்தும் பிள்ளை அங்கே இல்லை
மணியும் கட்டி மணியும் கட்டி அணுநீதி தவறிடாமல் மனுநீதி சோழனாக அந்த சோழ மண்ணை வாழ்ந்துவார். ஆறில் ஒரு கடமை வாங்கினார், அசையாத மணியும் கட்டினார். ஆமா ஆமா அணுநீதி தவறாமல் மனுநீதி சோழ மன்னன் வாழ்ந்து வருகின்றார். வாழ்ந்து வருகிறான். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஆமையோ ஏகபோகமாகிய செல்வாக்கு இருந்தோம். இருந்தோம். செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் தான். ஆமா பிள்ளை செல்வம் பிள்ளை செல்வம். அந்த சோழ மகாராஜனுக்கு பிள்ளை இல்லாம ஆமையா மனைவியானவள் கண்ணீரும் கவலையும் கொண்டு ஆமோ என் கணவராஜம் மன்னா எஜமான ரஜகிளி சோழ தேச பட்டணத்தில் நாவல் இரு பேர்களுக்கும் ஐயா என்ன இருந்து என்ன செய் நமக்கு என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை நமக்கு ஏந்தும் பிள்ளை அண்ணா மலடி மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுவாரு புலம்பினார்கள். மன்னாதி மன்னா மகடமுடி ராஜா மன்னா ஏ ராஜமன்னா 56 தேசங்களுக்கு அதிபதியா வாழும் நாமளுக்கு ஆமா ஒரு குழந்தை இருந்தா தானே, ஆமா இருந்தா தானே. பிள்ளை இருந்தா தானே இன்னார் பிள்ளை இன்னாரும்பாங்க. ஆமா இன்னார் புள்ள இன்னார்னு சொல்லுவாங்க. பிள்ளை இல்ல வம்சம் தலைக்கணுமானா வாரிசு வேணும். ஆமா கண்டிப்பா வாரிசு இருந்தா தான் நமக்கு நல்லது. வாரிசு இல்லைன்னா நம்ம பேரை சொல்லதுக்கு பிள்ளை வேணும்ல கண்டிப்பா. ஆமா இன்னாரா அப்படின்னு சொல்லணும்ல நம்ம பேரை. ஆ அதுக்கு என்ன செய்யணும்? என்ன பிள்ளை வேணும்? அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு என்ன செய்யணும்? பிள்ளை வேணும்னா ஒரு இடமா நம்ம பிள்ளை போய் பேர் வாங்கி நமக்கு கொடுக்கும். ஐயோ தவ இருக்கணுமையா. நாம போய் தவ இருக்கணும் கோயில் கோயிலா. அப்படி சோழ தேசத்துல சோழ மகாராஜன் ராஜா தன்னுடைய மனைவி சொர்ணவள்ளி பிள்ளை இல்லாமல் ஆமையோ ஒரு நாள் தினத்திலே அவளுடைய கண்ணுக்கு அழகான கணவனை கண்டா. ஆமா கணவன்டா. கனவுகளை கண்டா. ஆமையா என்ன வணங்க வண்டா? ஆ அவளுடைய அரண்மனையில் அசந்து தூங்கும் போது சொர்ணவள்ளி பெண்ணளவு வெள்ளாட்டை பிடிப்பதற்கு வேங்கை வந்து பதுங்க கண்டா. முள்ளெலிய பிடி முள்ளெலிய பிடிப்பதற்கு முள்ளெலிய ஒரு பாம்பு முடுக்கி வர கனவு கண்டா. கொலையில் பிறந்த பிள்ளை கொங்கை பால் குடிக்க கண்டா. ஆகாத கனவு கண்டு ஆண்டவனே தான் நினைத்து அருமமாக இருக்கும் போது சித்திரபுத்திரன் ஐநாரோ சிவனாரிடம் சொல்லுதாரே, ஆண்டவா சோழ தேசத்திலே சோழ மகாராஜனுக்கு பிள்ளை இல்லை, அதனால இந்த இசக்கியான லட்சுமியாலும் அண்ணனாகிய திருக்கண்ட நட்டுவனும் சோழ மன்னனுக்கு மகளாக ஒரே சூழல ரெட்ட பிள்ளையா பிறக்கணும். நீலனும் நீலியாக பிறக்கணும் ஐயா. இந்த பலி முடித்த பாப்பான் காவேரி பூம்பட்டணத்திலே ஆனந்தம் செட்டியாக போய் பிறக்கணும். விநாயகம் செட்டிக்கு மகனாக ஆனந்தம் செட்டியாக பிறக்கணும்னு விதி இருக்கு. அப்படியே ஆகட்டும் என்று சோழ மன்னனுடைய மனைவி சொர்ணவள்ளி வயிற்றுல இந்த இசக்கியாக லட்சுமி அம்மாளையும் அண்ணனாகிய நட்டுவனையும் ஒரே சூழல ரெட்டப்பிள்ளையாக படைத்தார்கள். அந்த சோழ மன்னன் மனைவியாகிய சொர்ணவள்ளி பெண்ணானவள் அன்று மதங்குழி மறந்தா குழிமா அதுவே குழி கற்போமாகி முற்று குழி மறந்த உலகாம இருந்திடுவான். அவ ஒரு மாதம் 2 மாதம் ஐயா உச்ச 3 மாதம் ஆச்சு.
முத்தவே திடுமா அப்படி 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகழ்ந்து 10வது மாதத்தில சோழ மன்னனுட மனைவி அவள் அடிதொடியா வயருளைந்து ஆண்டவன் பகவான் அருளாரே ஐயா ஒரு நல்ல சூழலில ஒரு சூழலில ஒரு ஆணும் பெண்ணும் பெற்றெடுத்தார் சூழலில அப்படி ஆணும் பெண்ணும் பெற்றெடுக்க பக்கம் வந்த மறுத்து வச்சு மாவு கொடிய வழிப்பாளா உப்புள் கொடியதும் அறுப்பாளா குளிப்பாட்டிய நீராட்டி சேனையதும் ஊட்டுவாளா நீராட்டி தாளாட்டி 2 குழந்தைக்கு தான் நில போட்டுவான் போடுவான் ஐயா நீலனுமா நீலியுமா பகலும் நீலியம்மா அவள் அவதாரம் செய்தாளே பழக நல்லூர் நீலியவா அப்படி அழகான ஆணும் பெண்ணும் நட்டுவனும் லட்சுமியும் நீலனும் நீலியுமாகவே பிறந்த போது சோழ மகாராஜன் மறுத்து வச்சியானவள் மன்னன் கையிலே குழந்தையை கொடுக்க குழந்தையை கையிலே வாங்கினார் மாறி நல்ல கையில் எடுத்து வாய் நிறைய முத்தமிட்டு சேர்த்து கையில் எடுத்து சுவட்டோடு முத்தமிட்டு வாரி கையில் எடுத்து 1 லட்சம் முத்தமிட்டு பெண்ணவளும் பெற்ற 2 குழந்தையை தான் பாலூட்டி சீராட்டி சீராட்டி பக்குவமா வளர்த்து வார ஐயா 2 நல்ல பிள்ளைகளை 2 தொட்டிலையும் கட்டியல்லோ தூங்க வைக்கும் வேளையில பிறந்த குழந்தையது ஏய் தாயானே சகி அம்மா தொட்டிலில படுத்துக்கொண்டு தமையன அழைக்கால கைய தட்டி உசுப்புதால எந்தமையா நீலா எனக்கு வயிறோ பசிக்குதண்ணா தாய்ப்பால் குடித்தமானா தன்வயிறு நிறையாது அம்மா பால் குடித்தமானா அடிவயிறு நிறையாது மாதா பால் குடித்தமானா மணி குடலும் நிறையாது எழுந்தறி எந்தமையா நீலியான பெண்ணவளும் நீலன உசுப்புதால அண்ணா எழுந்தறி இந்த நேரம் ஆட்டு மந்த போகணும் ஆட பிடிக்கணும் அளவில் போடணும்
அதோட அம்மா இந்த ஆசாத்து நகரத்திலே ஆமையா வாசகம் செய்யும் செய்யும் ஐயா பி சங்கரபாண்டியன் அவர்களும் அவர்களும் அன்னாருடைய துணைவி ஆ இசக்கியம்மாள் அவர்களும் அவர்களும் இவர்களுடைய குமாரி அம்மா சுதா 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 அவர்கள் அன்பு திரு கரத்தினாலே ஆமா நாமளுக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள். ஆமையோ இந்த ஆசாத்து நகரத்திலே வாசகம் செய்யும் செய்யும் ஐயா ஆ அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய புரியா செல்ல சீமான்கள் சீமாங்கள் பி சங்கரபாண்டியன் அவர்கள் அம்மா அன்னாருடைய மனைவி இசக்கியம்மாள் எசைக்கி அம்மா இவர்களுடைய புண்ணிய புதல்வி அம்மா சுதா அவர்கள் சார்பாக சுதா நாமளுக்கு 101 லட்சத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். ஆமையோ அன்னார்களுடைய குடும்ப கோத்திரங்கள் எல்லாம் ஆமண்ணே உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு அம்மா வாழ வேணும் ஜாமி வளர வளர வேணும் வாமசம் என்று நினைக்கும். அவர்கள் எந்த முகம் போனாலும் முகமாக வேணும். தொட்டில் குழந்தை முதல் கட்டியில் கிழவர் வரை நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக வாழையடி வாழையா வளரணம கைலை போலே அப்படி நீலியானவா நீலனை தட்டி உசிப்புனா தாய்ப்பால் குடித்தா தன் வயிறும் நிறையாது, நடையாது நடையாது அம்மாபால் குடித்தா அடிவயிறும் நிறையாது. ஆமையா இந்த சிறப்பான வேளையிலே அம்மா பாடு நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஆமையா சிறுவில்லிபுத்தூர் ஆமா மருத்துவத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கை பெற்ற ஐயா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அம்மா ராமதாஸ் அன்னார்கள் அன்பு திரு கரத்தினாலே ஆமையா நாமளுக்கு 51 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் எல்லாம் ஆமையா உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு அம்மா பெற்றதாய் தந்த பேர குழந்தைகளோடு ஆமையா வாழ வேணும் 100 கோடி வாழ வேணும் 100 கோடி மலை முருகன் அருள் மலை முருகன் அருள். அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் நிறுத்தி செழித்து ஓங்கி போன போன இடம் புகழ் பெருகி தொட்டில் நல்ல குழந்தை கட்டில் நல்ல வாழையடி வாழையடி வளர வேணும் வளர வேணும் கையிலை போல. ஐயா தொட்டிலே படுத்திருக்கும் தாயான நீலியவா அமையன உசுப்புதாள தட்டி எழுப்புதாள வயிறோ பசிக்குதன்னா
ஆட்டு மந்த போகணுமே, ஆடுகளை பிடிக்கணுமே, அடங்கா பசி தீக்கணுமே, மாட்டு மந்த போகணுமே, மாடை பிடிக்கணுமே, அந்த மாடுகளை அருந்தணுமே, என் மணி கொடலை நிறைக்கணுமே, மணி கொடலை நிறைக்கணுமே. அப்படி அண்ணனை தட்டி உசிப்பினா நீலியானவா, நம்ம தங்கச்சி வயிறு பசிக்குங்காலே, வயிறு பசிக்குங்கால. வா போகலாம் என்று ஆமாய்யோ. நீலனும் நீலியும் எப்படி வருகின்றார்கள்? எப்படி எப்படி தொட்டில் விட்டு கீழறங்கி தொட்டில் நெல்லு துவளும் பிள்ளை சொருபம் விட்டு சுண்டலி போல் வடிவம் கொண்டு சோழ மகாராஜ மனைவி நல்லா அசந்து தூங்குதா, சாமன் அடிச்சாமோ. நடிச்சாமா நடிச்சாமா. இரண்டு பிள்ளைகளும் தொட்டிலை விட்டு கீழறங்கி வந்து ஆமோ. ஐயா சுண்டலி போல் வடிவம் கொண்டு தாழ் கதவை தாந்திறந்து வாசலிலே கால வைத்து வானத்துக்கும் பூமிக்குமா பூமிக்குமா மதகரி போல் வடிவம் கொண்டார் வடிவம் கொண்டார் மதகரி போல் வடிவம் கொண்டார் வடிவம் கொண்டார் ஐயா ஆட்டு மந்த வாரார நல்லா இருக்கீங்களா? ஆட்டு மந்த மாட்டு மந்த வாரா ஆடுகளை பிடிக்க அளவாய முறிக்க அறந்துதள நீலியவா மாட்டு மந்த வாரா மாடுகளை பிடிக்க மண்டைய உருட்டுதா மாவு வலதிங்க பசியது ஒந்தித்து விட்டு அண்ணனை அழைப்பாளா. ஏ அண்ணே, இப்ப சாப்பிட்டது இது போதும், இது ஒரு 8 நாளைக்கு போதும். இன்னும் ஆணை குதிரைகளை அடுத்த வாரம் வந்து நம்ம அடிச்சு சாப்பிடுவோம் என்று மறுபடியும் ஆறார்கள். யாருக்கும் தெரியாமல் மதலை போல வடிவம் கொண்டு தொட்டிலில் படுத்திருக்கார் படுத்திருக்கார் துவளும் குழந்தை போல துவளும் குழந்தை போல படுத்திருக்கார் துவளும் நல்ல குழந்தை போல துவளும் நல்ல குழந்தை போல குழந்தை போல ஓடு. ஐயா ஒரு வாரம் தான் கழிந்து மறுவாரம் ஆகுதையா என் தாயான நீலியம்மா தமையனையும் உசுப்பிக் கொண்டு கோபம் என்று எண்ணும் போது சோழ மகாராஜனுடைய அரண்மனையிலே 1000 ஆடு 1000 மாடு ஆமையா யாதவர்களெல்லாம் சரி ஒன்று கூடி ஆமோ மாட்டு மந்தை வந்து பார்த்தார்கள். மாடுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. மாடெல்லாம் ஊட்டிய முறிச்சு குப்புற குப்புற ஐயோ என்ன செய்வோம்? யாரு செய்வோம்? 12 வருஷத்து பருவக்குமருக்கு பரிசம் போட்ட மாடு போச்சே. அதுவும் போச்சு. நம்ம மன்னனுடைய பிள்ளைகளுக்கு பால் கறந்து கொண்டு போய் கொடுப்போமே. ஆமா ஆமா என்னாச்சோ ஏதாச்சோ என்று ஆமா சுவாமி அரண்மனைக்கு ஓடி வாரார். ஆராய்ச்சி மணி அடித்தார். மணியோச சத்தம் கேட்டு சோழ மன்னனுமே ஓடி வாரார். மன்னனுமே ஓடி வந்து மக்கள் குறைகளை காப்பாரா. காங்கலைய காங்கலைய
ஆடு மாட காங்கலைய ஐயா 12 வருஷமாக வயசுக்கு வந்திருந்த பருவமங்கைக்கு ஆமா பரிசம் போட்ட பால் பசுவையும் காங்கல பதுவு என்னாச்சோ யாதாச்சோ தெரியலையா மன்னா சோழ மகாராஜா ஏ மல்லாதி ஐயா கள்ளர்களும் வரவும் இல்லை களவு செய்து போகவில்லை ஆன வந்த அழித்ததோ ஆனத்தடம் தெரியலையே கரடி அழிச்சிருக்கு கரடி வந்த தடமும் இல்லை சிங்க வந்த அழைச்சிருக்கு சிங்கத்தடம் தெரியலையே மக்கள் எல்லாம் சொன்ன போது சோழ மகாராஜ மன்னே அரண்மனை சோசியர அரண்மனைக்கு அழைத்து வாரார் அப்படி இருக்கும் பொழுது 2 பிள்ளைகளும் மறுவாரமாச்சு ஆமாமையா அடங்கா பசி பொறுக்காம வசிக்காமல் அண்ணனை தட்டி உசுப்ப அந்த நேரம் மக்கள் எல்லாம் வந்து சொல்லுதாங்க ஆமா என்னுடைய காவல்ல காகம் பறக்காது கருங்குருவில் வந்தாங்க ஆமாமையா இன்னைக்கு யாருன்னு போய் நீங்க பார்க்கணும் ஆமா என்று காவலர்களை அனுப்பினார்கள் சரி ஆனச்சாவடி குதிரைச்சாவடிக்கு வருகின்றார் ஆமா என் நீலனும் நீலியும் மறு வெள்ளிக்கிழமை ஆமா ஆனை குதிரையெல்லாம் அடித்து சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு விட்டு மறுபடியும் மதுளையா வடிவம் கொண்டு படுத்திருக்க ஆமோ அப்பந்தான் சோசியர் சொன்னார் மன்னா மன்னா உங்க வீட்டுல பிறந்த 2 குழந்தை இருக்க ஆமா இது சாதாரண குழந்தை இல்ல கிடையாது உங்க வீட்டுல பிறந்த ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அவனை குதிரன் ஒப்பிடலாம் உங்களோட வீடாதியில பிறந்திருக்கும் 2 பிள்ளை அந்த பெண் குழந்தை ஆனவளை சூர்பனைக்கு ஒப்பிடலாம் ஆண் குழந்தையானவர கும்பகர்ணன் என்றிடலாம் இந்த 2 பிள்ளைகளும் இந்த இடம் இருந்துதானா உங்க சோழ தேசம் அழிந்து போகும் சோசியரும் சொன்ன போது உடனே சோழ மண்ணை நினைக்கார ராஜ்யத்தை அழிக்க பிறந்த இந்த நல்ல குழந்தைகளும் நம்மளுக்கு வேண்டாம் என்று யாவலர்கள் தான் அழைத்து 2 பிள்ளைகளை தான் கொடுத்து எங்கேயாவது காட்டுக்குள்ள போட்டுட்டு வந்துருங்க எங்கயாவது காட்டுக்குள்ள என்று மன்னனுமே சொன்ன போது 2 பிள்ளைகளை தான் எடுத்து அந்த செங்காடு தான் அதிலே வேப்பமரம் அடியதில வேப்பமரம் அடியதில நீலம் நீலியவும் போடுவார்கள் வேப்பமர அடியதில இளது நீலியா போடுவாரா ஐயா கும்மியடி பெண்ண கும்மியடி குண்டை குலுங்கிட கும்மியடி கொலுவிரு கால உப்படாதி அம்பிகையா மாறி அம்மாள காந்தாரி அம்பிகை பேச்சு அம்மாள இசைக்கு அம்மாளையும் உக்காட்டு சுடலையா வாழ்த்தி வாழ்த்தி கும்மியாடி ஐயா அம்மன் இருப்பதும் அழகதில அழகு இருப்பதும் கொலுவதில அம்மன் இருப்பதும் அழகதில அழகு இருப்பதும் கொலுவதில கொலுவிருக்கால மாரி அம்மாளும் உப்படாதி அம்பிகையும் காந்தாரி அம்பிகை பேச்சு அம்மாள இசைக்கு அம்மாள இசைந்து அணங்கி கும்மி ஆடி அடி 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 கும்மியாடி பெண்ண கும்மியாடி கொலவ ஓடி கும்மியாடி கும்மியாடி பெண்ண கும்மியாடி கொலவ ஓடி கும்மியாடி
திண்ணைகளா வண்ணத்தலையான மேடைகளா வடக்க பார்த்த திண்ணைகளா வண்ணத்தலையான மேடைகளா அந்த வண்ணத்தலையான மேடை தன்னதில படுத்துறங்குகிற உப்ராதி அம்மாள எழுத்து கும்மி ஆடி 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 மங்கள வாழியவே வாழியவே பாடுவதற்கு பாடுவதற்கு கால சரஸ்வதியே அம்பிகையே வரமரோ நாங்க பாடுவதற்கு இந்த கோவிலதும் வாழ்க வாழ்க கோமரத்தார் வாழ்க கொடை கொடுத்த சீமானெல்லாம் பரிப்பணங்கள் கொடுத்தவர்கள் தர்மகர்த்தா நாட்டாவை பாகிஸ்தார் கணக்க பிள்ளை அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் அன்பளிப்பு செய்த சீமான் அன்னதானம் வழங்கியவர் இருக்க இடம் தந்தவர்கள் ஆதரித்த சீமான்கள் அறுசுவை சாப்பாடு அளித்து தந்த ஐயா தவசுக்குள்ள வாழ்க 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 இங்க பூஜை செய்த பூசாரி புஷ்பம் கொண்டு வந்தவர்கள் கோவில் பணி செய்தவர்கள் ஆலய பணி செய்த சீமா ஆனந்தம்மை வாழ்க வாழ்க ஆடுகோழி பலி கொடுத்தோர் ஏழமத அடித்தவர்கள் கரகாட்டம் ஆடியவர் கச்சேரி நடத்தியவர் கல்யாணமாய் வாழ்க வாழ்க மைக்கு செட்டு வைத்தவர்கள் ஆபரேட்டர் வாழ்க வாழ்க ஒலி ஒலி அமைத்து தந்த 1000 பேரி கண்ணன் என்றும் வாழ்க வாழ்க பந்தலதும் போட்டவர்கள் பந்தல் அலங்காரம் செய்தவர்கள் பந்தலில வந்த சனம் பார்க்க வந்த சனங்கள் எல்லாம் எங்கள் கதை கேட்டவர்கள் யாசினவர் பேசினவர் உறங்கினவர் தூங்கினவர் கோவில் பணி செய்த சீமான் வாடிக்காலம் வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ வேண்டும் என் குருவும் வாழ்க வாழ்க பாடியவர் வாழ்க வாழ்க புலவரெல்லாம் வாழ்க வாழ்க இல்லதவும் வாழ்க வாழ்க சுகோலம் வாழ்க வாழ்க தொடபுடுக்கு கைமணி கட்டை வாழ வேண்டும் ஒரு கோடி மலை முருகனுடன் சன்னதி போ வேலையா கந்தையா முருகனுடா சன்னதி போ ஐயா அருமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று விளையாடு முகம் ஒன்று பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று இந்த முகம் ஒன்று குண்டூர் பேர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று தீர்த்த முகம் ஒன்று
இந்த முகம் ஒன்று மாறுபடா சூரனை வதைத்த முகம் ஒன்று வைத்த முகம் ஒன்று பள்ளிகை மனம் அருள வந்த முகம் ஒன்று வைத்த முகம் ஒன்று வந்த முகம் ஒன்று அதோடு வில்லிசே நிறைவடைந்த இந்த வேளையில போய் காட்டு சுடல ஆசாத்து நகரு ஆமா பூக்கடை வியாபாரம் பார்த்து வரக்கூடிய அவன் பெரிய பூக்கடை வச்சிருக்கோம் தெய்வ யானை ஆமா தெய்வானை பூக்கடை ஆமா என்ன சார்பாக இப்ப என்னென்ன பூ வேணுமோ மாலை கட்டி கொடுப்பாரு கலரா மாலை கட்டுவாரு சுப காரியங்களுக்கு ஆமா வண்ண வண்ண கலரின் மூலமாக ஆமா மாப்பிள்ளை பொண்ணு என்ன ட்ரெஸ் எடுக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ஓ மாப்பிள்ளை என்ன கலர்ல இருக்கா அந்த கலர்ல மாலை கட்டுவாரோ ஆமா பொண்ணுக்கு மாலை கட்டி கொடுத்தாங்கன்னா 10 வயசு கம்மியாயிரும் பார்த்துக்கோங்க அந்த மாலை வந்து கலரா கட்டுவாரு அப்படி பாசத்தோடு ஆமா தெய்வானை பூக்கடையின் சார்பாக ஆமா தெய்வான பூக்கடை நாமளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக ஆமோ வாரி வழங்கி அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள் ஆமையா அவர்களோட குடும்பம் குடும்பம் எல்லாம் ஆனந்த வாழ்வா வாழணுமா நோயற்ற வாழோடு குறைவற்ற செல்வத்தோடு செய்யும் தொழில்கள் எல்லாம் அவருக்கு விருத்தியாகி எடுத்த காரியங்கள் அவருக்கு வெற்றி வெற்றி பெற்று எந்த முகமதே வியாபாரம் பெருக வேணும் பெருகணுமா ஊக்காட்டு சுடல அருளாலே அருளால அருளால ஏக கைலை போலே வாழணுமா காட்டி அருளால வாழணுமா போடு போடு ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அருள வேணும் ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அருள வேணும் நீ அருள வேண்டும் அருள வேணும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த